இந்த வேதம் எப்போ எப்படி உருவாச்சுன்னு தெரியுமோ? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லலாம். அது ஆதியே இல்லாதது, எல்லாத்துக்கும் முன்னோடி வேதம் அப்படின்னு சொல்லுவா. அப்போ அனாதின்னு சொல்லலாமா? அனாதி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? வேதத்துக்கு காலமே சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி, அதுக்கு ஆதியா எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் அனாதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்படின்னா அது என்னைக்குமே இருந்திருக்குன்னு அர்த்தம் ஆகிறது இல்லையா? இப்படி சொன்னா எப்படி பொருந்தும்? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். புஸ்தகம் அப்படின்னா அதை யாரோ ஒருத்தரோ இல்லை பல பேரை தான் எழுதியிருக்க முடியும். ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பல ப்ராஃபட்கள் சொன்னதை சேர்த்து போட்டிருக்கு. நியூ டெஸ்டமெண்ட்ல கிறிஸ்துவோட உபதேசங்கள் சொல்லியிருக்கு. நபிகள் நாயகம் சொன்னதை தான் குரான் தெரிவிக்கிறது. இவ எல்லாருமே ஏதோ ஒரு காலத்தில் இருந்தவா. அவளுக்கு முந்தி இந்த உபதேசம் இல்லை. இப்படியே வேதத்தையும் யாரோ ஒருத்தரோ பல பேரோ சேர்ந்து எழுதியிருக்கணும் இல்லையா? இந்த ரிஷிகள் தான் வேதத்தை எழுதினான்னு வச்சுண்டா அதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? அவர்கள் ஒவ்வொரு காலத்தில் இருந்திருப்பார்கள். அது ரொம்ப ரொம்ப முந்தைய காலம். 10,000 வருஷத்துக்கு முந்தைய காலம், அல்லது லட்சம் 10 லட்சம் வருஷத்துக்கு முந்தைய காலம் என்று எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனாலும் அனாதி அப்படின்னு சொன்னா அது தப்பு தானே? அந்த 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வேதம் இல்லாம தானே இருந்திருக்கணும்.